கிருஷ்ணகிரி அம்மா உணவகத்தில் சுகாதார சீர்கேடு, தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவான விலையில் சுகாதாரமான, தரமான உணவை வழங்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டன. இந்த திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் உள்ள உழவர் சந்தை அருகில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் சுகாதாரமற்ற சூழல் நிலவுவதாகவும் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நுகர்வோர் சமூக நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் அவர்கள் அம்மா உணவகத்தை துறை சார்ந்த அரசு அலுவலர்களுடன் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிருஷ்ணகிரி அம்மா உணவகம் முழுவதும் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் பெருச்சாளிகள் உள்ளிட்ட பூச்சிகள் சுற்றித் திரிவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனை முன்பாக அம்மா உணவகம், இந்த அம்மா உணவகம் புரட்சி தலைவி அம்மா அவங்க உயிரோடு இருக்கும்போது மிக சிறப்பாக நல்லா பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா படு மோசமாக இருக்குது. அந்த சாம்பார் பாருங்க, வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்குதான். சொல்லுங்க, பச்சை தண்ணி மாதிரி இருக்குதான். சாம்பார் சரியில்லை, ரசம் சரியில்லை. ஒரு நாளைக்கு 1500 இட்லி விற்கிதுன்றாங்க. உள்ள பார்த்தாக்கா அந்த இட்லி செய்யற மிஷினு ரிப்பேரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள எந்த மிஷினும் ஒர்க் ஆகல. உள்ள பெருச்சாலிங்க, என்னங்க கேவலம், இவ்வளோ பெருச்சாலி உள்ள ஓடுது. அப்போ இந்த நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதை உணவு பாதுகாப்பு என்ன பண்றாங்க, இப்படிதான் படு மோசமா இருக்கு. ஏழை எளிய மக்களின் நலனை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட அம்மா உணவகத்தின் தரத்தை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பொறுப்பு என்பதால் கிருஷ்ணகிரி அம்மா உணவகத்தில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து பழுதடைந்த உபகரணங்களை சீரமைத்து சுகாதாரமான சூழலில் தரமான உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.